இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே. உபாகமம் 32 அதிகாரம் 47 வசனம். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது. இது உங்களுக்கு வீணான காரியம் அல்லவே, இது உங்களுக்கு பிரயோஜனமற்ற காரியங்கள் அல்லவே என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரையும் பார்த்து கூறினார். காரணம், இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது என்று கூறினார். எது அவர்களுக்கு ஜீவனாயிருக்கிறது என்று முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் என்று கூறினார். கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலே மோசேக்கு தரிசனமானார். மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ளப் போகிறாய். அதற்கு முன்பாக இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து கொடு. இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள் என்று கூறினார். அதன்படியே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாட்டை உபாகமம் 32 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த பாடலை கற்றுக் கொடுத்த பின் மோசே அவர்களை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்ய கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று கூறினார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலே வைக்க கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க முடியும். அவ்வாறு கற்றுக் கொடுப்பது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான காரியம். இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது என்று மோசே கூறினார். நம்முடைய பிள்ளைகளும் நித்திய ஜீவ வழியிலே நடக்க அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் போதிப்போம். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மோசே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கருத்தாய் போதித்தது போல எங்களுக்கு ஜீவனாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுடைய மனதிலே வைக்க நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளும் நித்திய ஜீவ வழியிலே நடப்பதற்கு அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் போதிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.